ஒற்றைக்கல்லை கொண்டு போய் வைத்து நிலநடுக்கம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களாலும் எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு உலகிலேயே தலை சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்களும் கணித மேதைகளும் திட்டம் வகுத்திருக்க வேண்டும். சுமார் 200 ஆண்டுகள் அடிமைப்பட்டோம். நம் நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, கலாச்சாரங்கள் சீரழிக்கப்பட்டன. மறைக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்னவென்றால், விடுதலை பெறுவதற்கு 15 நிமிடங்கள் முன்பு சரியாக 11:45 மணிக்கு காலையில் சந்திரயான் மங்கள்யான் என்று பேசிவிட்டு மாலையில் கடன் தொல்லையால் விவசாயி தற்கொலை என்று பேசுகிறோம். என் தமிழாசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மழையே மழையே வா வா என்று. ஆனால் என் ஆங்கிலாசிரியர் சொல்லிக் கொடுத்தார் ரெயின் ரெயின் கோ அவே என்று. கல்விக்கூடங்கள் எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கின்றனவோ அதே அளவிற்கு சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஒரு சிக்கலான சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ போகின்றோம் என்பது மட்டும் புரிகின்றது. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை பணிகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயருக்கு பவதாரணி, 9ஆம் வகுப்பு. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் மன்னராட்சியில் இருந்தது நமது தாய் திருநாடு. விவசாயம், தொழில், உள்கட்டமைப்பு, குடிமக்களின் நலன் பேணுதல் ஆகியவற்றில் அக்காலத்திலேயே சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் பல அகழாய்வின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. உதாரணமாக சென்னிமலைக்கு அருகில் உள்ள கொடுமணம் என்ற அக்காலத்தில் அறியப்பட்ட கொடுமணல், கீழடை போன்ற இடங்களை கூறலாம். கொடுமணலில் இருந்து கிரேக்கம், ரோமானியம் வரை நுயலாற்றின் வழியாக வணிகம் நடந்ததை சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. வங்கக்கடலை சோழ மன்னர்கள் ஏரியை போர் பயன்படுத்தினார்கள் என்று சங்க இலக்கியங்கள் சான்றளிக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வணிகத்திலும் போக்குவரத்திலும் சிறந்து விளங்கியது நம் தாய் திருநாடு என்பதற்கு இது போன்று பல சான்றுகள் உள்ளன. சிறந்த ஆட்சி முறைக்கும் தொழில்நுட்ப அறிவுக்கும் எடுத்துக்காட்டாக சேர சோழ பாண்டிய மன்னர்களை கூறலாம். தஞ்சை பெரிய கோயிலை நாம் அனைவரும் பார்த்திருப்போம், அதன் வரலாற்றையும் படித்திருப்போம். இன்று ஒரு சாதாரண கட்டடத்தை கட்ட வேண்டும் என்றாலே பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற பொறியாளர்கள், கணிதவியல் நிபுணர்கள், பணியாளர்களை ஒருங்கிணைக்க தகவல் தொடர்பு மற்றும் மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகள் என ஒரு மிக பெரிய குழுவே இணைத்து திட்டமிட வேண்டியுள்ளது. ஆனால் எந்தவித நவீன வசதியும் இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்று வரை யாரும் கட்ட இயலாத தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி எழுப்பி உலக பாரம்பரிய வரலாற்றில் நிரந்தரமாக இடம்பெறச் செய்த சோழ மன்னரின் ஆட்சி முறை மிகவும் வியக்கத்தக்கது. தஞ்சை பெரிய கோயில் உருவாகும் காட்சியை மனதிற்குள் எண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரே இடத்தில் கூடியிருந்திருப்பார்கள். கற்களை கையாள்வதற்கு யானைகள், குதிரைகள், மாடுகள் போன்ற விலங்குகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். பணியாளர்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான உணவுப் பொருள் உற்பத்திக்காக குறைந்தபட்சம் சுற்றிலும் 100 தொலைவிற்கு விவசாயம் நடந்திருக்கும். கற்களை சுருக்கி உருவப்படுத்த தேவையான உளி உள்ளிட்ட கருவிகளை தயாரிக்க மிக பெரிய இரும்பு தொழிற்சாலைகள் எங்கிருக்கும். பணியின் விபத்தினால் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும், பணியாளர்களுக்கு ஏற்படும் நோய்களை குணப்படுத்தவும் சிறந்த மருத்துவர்கள் கொண்ட மருத்துவமனைகள் எங்கிருக்கும். பணியாளர்களுக்குள் சண்டைகள், கலவரங்கள் வராமல் இருக்கவும், வந்தால் தடுத்து நிறுத்தவும் மிகச் சிறந்த சட்ட நிபுணர்களும் படை வீரர்களும் இருந்திருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக சுமார் 200 அடி உயரத்தில் 80,000 கிலோ எடை கொண்ட ஒற்றைக்கல்லை கொண்டு போய் வைத்து நிலநடுக்கம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களாலும் எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு உலகிலேயே தலை சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்களும் கணித மேதைகளும் திட்டம் வகுத்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் அரசனாக இருந்த ராஜராஜ சோழரும் அவரது அமைச்சரவையும் மிக திறம்பட நிர்வகித்திருக்கின்றனர். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு பூமி பூஜை போட்டது முதல் திருக்குறமுழுக்கு செய்தது வரை ராஜராஜ சோழரை போலவே மிகச் சிறந்த மன்னர்களே தமிழகத்தையும் தாய் திருநாட்டையும் ஆட்சி செய்தார்கள். அவர்களின் நல்லாட்சியாலே நமது புகழ் உலகெங்கும் பரவத் தொடங்கியது. உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை தேடத் தொடங்கின. ஐரோப்பியர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் என அனைவரும் கடல் வழியாக நம்முடன் வர்த்தகம் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அத்தோடு நின்று விடாமல் அவர்களின் நாடு பிடிக்கும் ஆசைக்கு நாம் பலியாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சுமார் 200 ஆண்டுகள் அடிமைப்பட்டோம். நம் நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, கலாச்சாரங்கள் சீரழிக்கப்பட்டது. கல்வி முறை, உணவு பழக்க வழக்கம், மருத்துவம், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்திலும் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. பல உயிரிழப்புகள், போராட்டங்களுக்கு பின் இறுதியாக சர்வசித்து வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி நம் தாய் திருநாடு விடுதலை கண்டது. விடுதலை திருநாட்டின் முதல் பிரதமராக அப்போது செல்வாக்காக இருந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். மறைக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்னவென்றால், விடுதலை பெறுவதற்கு 15 நிமிடங்கள் முன்பு சரியாக 11:45 மணிக்கு திருஞான சம்பந்தர் அருளி செய்த 2ஆம் திருமுறையில் கோளறு பதிகத்திலுள்ள 11 பாடல்களை பாடத் தொடங்கினார்கள் ஓதுவா மூர்த்திகள். வேறு தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி என தொடங்கி திருப்பதிகத்தின் 11வது பாடலில் கடைசி அடியான அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே என்று பாடி முடிக்கும் போதே மவுண்ட் பேடரிலிருந்து செங்கோலை திருவாவடுதுறை ஆதீனத்தின் குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் பெற்று அதன் மீது புனித நீர் தெளித்து நேரிடம் கொடுத்தார்கள். விடுதலை அடைந்ததற்கான அடையாளமே இச்சம்பவம் தான். ஆனால் அந்த செங்கோல் இன்று நேருவின் இல்லமான ஆனந்த பவன் அருங்காட்சியகத்தில் கண்ணாடி பேழைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை விட்டு விடுவோம். 3 வருடங்களுக்கு பிறகு விரோதி வருடம் தை மாதம்
மாதம் 13ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக உருவெடுத்தது. அதாவது என்னை யார் ஆள வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதே குடியரசின் சாராம்சம். அப்படித்தான் தேர்ந்தெடுக்கவும் பட்டார்கள். ஆக மொத்தத்தில் நம்மை நாம் தான் ஆள வேண்டும், நம்மை ஆள்பவர்களை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், நமக்கான ஆட்சி தான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் முழுமையாக நிறைவேறியது. வேதனையான செய்தி என்னவென்றால் எழுத்து வடிவில் மட்டுமே அது நிறைவேறியது. ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கல்வி, தற்சார்பு பொருளாதாரம், விவசாயம், தொழில், மருத்துவம், போக்குவரத்து, வணிகம், பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்திலும் உலக நாடுகளை காட்டிலும் மிகச் சிறப்பான, அதே சமயம் சீரான வளர்ச்சியை பெற்று உலகில் சிறந்து விளங்கிய நம் தாய் திருநாடு இன்றும் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சீரான வளர்ச்சி அல்ல. காலையில் சந்திரயான், மங்கள்யான் என்று பேசிவிட்டு மாலையில் கடன் தொல்லையால் விவசாயி தற்கொலை என்று பேசுகிறோம். IAS, IPS தேர்வுகளில் தமிழகம் 1ஆம் இடம், 2ஆம் இடம் என்று காலையில் பேசிவிட்டு ஐயோ பாவம் 10வது ஃபெயிலா போனதுக்கு இந்த புள்ள இப்படி தற்கொலை பண்ணிக்கிச்சே என்று மாலையில் பேசுகிறோம். அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ், ஹெலிகாப்டர் ஒருபுறம், அதே நேரத்தில் மருத்துவரின் கவனக்குறைவால் நோயாளி மரணம் ஒருபுறம். மிக பெரிய ராணுவம், ரயில்வே ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தால் தர முடியாத தரமான கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பல மக்கள் நலம் சார்ந்த சேவைகளை சாதாரணமான தனி மனிதன் சார்ந்த தனியார் நிறுவனங்கள் எவ்வாறு தருகின்றன? அடிப்படை ஒன்றுதான் கல்வி. என் சிறு வயதில் என் தமிழாசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், மழையே மழையே வாவா என்று. ஆனால் என் ஆங்கிலாசிரியர் சொல்லிக் கொடுத்தார், ரெயின் ரெயின் கோ அவே என்று. அங்கே ஆரம்பிக்கும் அந்த முரண்பாடான அறிவிப்புகிட்டல் தான் நம் தேசத்தையே நிலைகுலைய செய்கிறது. ஒரு குழந்தைக்கான ஆரம்பகால அறிவிப்புகிட்டல் என்பது அந்த குழந்தை பிறந்த வீடு, ஊர், அந்த ஊரை சுற்றியுள்ள பகுதிகள், அந்த பகுதி வாழ் மக்கள், அந்த மக்களின் பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம், நம்மை சுற்றியுள்ள இயற்கை வளங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், திருவிழாக்கள், துக்க காரியங்கள் உள்ளிட்டவையாக இருத்தல் வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 50, 55 வயதில் தான் இவைகளை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கின்றது. கல்விக்கூடங்கள் எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கின்றனவோ அதே அளவிற்கு சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன, காவல் நிலையங்கள் அதிகரித்திருக்கின்றன, நீதிமன்றங்கள் அதிகரித்திருக்கின்றன, சிறைச்சாலைகள் அதிகரித்திருக்கின்றன. இன்று சிறைச்சாலையில் அடைபட்டு கிடப்பவர்கள் பாதிக்கும் மேலானோர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றனர். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவரின் குரலை படிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அதன்படி வாழ வாய்ப்பு கிடைப்பதில்லை. இங்கே அமர்ந்திருக்கும் இந்த மிகப்பெரிய அறிவார்ந்த தமிழ் சமூகம் அன்று முட்டி மோதி தானாக வளர்ந்தவை. ஆனால் இன்று நாங்கள் யார் யாராலோ எதற்காகவோ வளர்க்கப்படுகிறோம். எதற்காக என்று புரிந்து கொள்ளும் போது உங்கள் வயதாகிவிடும் போல் உள்ளது. ஒரு சிக்கலான சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ போகின்றோம் என்பது மட்டும் புரிகின்றது. ஒன்று மட்டும் உறுதி, எங்கெல்லாம் நாகரிகம் என்ற பெயரில் இறைவன் மீதும் இயற்கையின் மீதும் மக்களுக்கு பற்று குறைந்து பொருளிகளை நாடுகின்றதோ அங்கெல்லாம் பேரரசுகளை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன என்பது வரலாறு. அந்த வரலாற்றுக்கு உதாரணமாக நம் நாட்டிலேயே பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும், எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும், மன்னன் முறையாக அரசு செலுத்த வேண்டும், உயிர்கள் எல்லாம் குறையின்றி வாழ வேண்டும், வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும், தவ வேள்விகள் நிகழ வேண்டும், மேன்மையான சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். நான் படிப்பது 11 மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் தேடி படித்து தெளிவடையுங்கள் என்று எப்பொழுதும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் சிறவையாதீன குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை பணிகின்றேன். நன்றி, வணக்கம்.